பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். சகல கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தமது பேரன்பையும் மகா இரக்கத்தையும் அளவற்ற கிருபையும் வெளிப்படுத்தின தயவை நினைத்து உம்மை போற்றுகிறோம். இந்த ஆராதனையிலும் ஆச்சரியமான தெய்வீக வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்று ஆண்டவரோடு நெருங்கி சேர எங்களுக்கு அருள் தாரும். விசுவாச வாழ்வில் சாட்சியாக நின்று எங்களோடு வாழும் மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்த எங்களை புதுப்பித்தருளும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஒரே மனதோடும் ஒரே இருதயத்தோடும் ஆராதிக்க ஆவியில் களிகூற அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 366வது பாடலை பாடுவோம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. 366வது கீர்த்தனை பாடல். Sabat
திருமேனி தவித்ததன்றோ தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ ஏங்குதேய நாவி இப்பாடு நினைக்கையில் ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே ஆவியனை மீட்க பரலோகத்தை விட்டு ஆவியனை மீட்க பரலோகத்தை விட்டு பாதனில் வந்து பாடுகள் பட்டதாம் ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக, என் தேவன் என் வெளிச்சம் என் இரட்சிப்பும் அவரே என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். நான் யாருக்கும் வந்த மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் வந்த மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவன் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்துவார்.
என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியான தலைப்பு ஆராதனையில் கடவுளின் வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட் இன் வர்ஷிப். மார்க் நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதில் பதித்துக் கொள்வோம். அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சுஸ்தமாயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உயிர் நாடி ஆராதனை. கிறிஸ்தவ வாழ்வில் ஆராதனைக்கும் ஆலயத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவும் நமக்கு முன்மாதிரியாக ஆராதனைக்கும் ஆலயத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். மார்க் நற்செய்தி நூல் 3:1 இப்படி சொல்லுகிறது, மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். ஆதி அப்போஸ்தலர்களும் ஆலயத்திற்கும் ஆராதனைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 3:1, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். நாம் ஒருமனப்பட்டு ஆராதிக்கும்படி கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேவன் அந்த இடத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். மத்தேயு 18:20 ஆண்டவர் இயேசு சொன்னார், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதவற்றை கடவுளே வெளிப்படுத்தி காட்டுவதுதான் தெய்வீக வெளிப்பாடு. இதனை கிரேக்கத்தில் அப்போகாலிப்சிஸ் என்று சொல்லுவார்கள். இதன் பொருள் திரையை விலக்கி காட்டுதல். இன்று ஆராதனையில் ஆண்டவருடைய அருட்பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறதா? அநேகர் உணரவில்லை. காரணம், ஆராதனைக்கும் வாழ்விற்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி காணப்படுகிறது. ஆண்டவரோடு தேவ ஜனங்களுக்கு ஒரு சரியான உறவு இல்லை. ஏசாயா 29:13 கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால்
என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வேதாகம பரிசுத்தவான்கள் கர்த்தரை உண்மையாய் ஆராதித்தார்கள். கடவுளின் அற்புதமான வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றார்கள். சகரியா என்கிற பரிசுத்தவான் தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதித்தார். கர்த்தர் முதிர் வயதில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார். கூனியான ஸ்திரீ ஜெப ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்தாள். கட்டுகளிலிருந்து விடுதலையை பெற்றாள். பாவியான ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஆராதித்தான். நீதிமானாக பரிசுத்தவானாக திரும்பி சென்றான். மேல் வீட்டறையில் சீடர்கள் ஒருமனப்பட்டு ஆராதித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கர்த்தரை ஆராதித்தார்கள். சிறைச்சாலையினுடைய கட்டுகளெல்லாம் கலன்று போனது. சிறைச்சாலைக்காரன் மனம் திரும்பினான். யோவான் அப்போஸ்தலர் பத்மு தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிற பொழுது ஆண்டவரை ஆராதித்தார். தேவனுடைய மகத்துவமான வெளிப்பாட்டை அவர் பெற்றார். நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற பொழுதெல்லாம் நம் அருகில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உபாகமம் 4:7 சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் உன்னதமான தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றிருக்கிற நாம் பாக்கியம் பெற்றவர்கள். கப்பர்நகூம் ஜெப ஆலயத்தில் ஆராதிக்கிற ஜனங்களின் நடுவில் ஆண்டவர் இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? முதலாவதாக சிறுமைப்பட்டவரோடு நிற்பவராக வெளிப்படுத்தினார். 3வது வசனம், மார்க்கு 3வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. ஜெப ஆலயத்தில் மாற்றுத்திறன் படைத்த மனிதனும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தான். அவனோடு ஆராதித்த உடன் விசுவாசிகள் அந்த மனிதனுடைய நல்வாழ்வில் சுக வாழ்வில் அக்கறையோ ஈடுபாடோ காட்டவில்லை. அதுபோல அவர்கள் பார்வையில் ரபியாக, போதகராக, தீர்க்கதரிசியாக அவர்கள் புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மீதும் உண்மையான அன்பு அவர்களுக்கு இருக்கவில்லை. 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். பிறர் நலனில் அக்கறையில்லாத அன்பற்ற சிறுமைப்பட்டவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு சமூகத்தின் நடுவில் ஆண்டவர் இயேசு சிறுமைப்பட்ட மனிதனோடு நின்றார். சிறுமைப்பட்ட மனிதனுடைய நல்வாழ்வில், சுக வாழ்வில், பூரண வாழ்வில் அக்கறை உள்ளவராக இருந்தார். மாற்றுத்திறன் படைத்த அந்த மனிதன் பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையோடு கூனி குறுகி போய் ஓரத்தில் ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஜெபாலயத்தில் உள்ளவர்களும் அவனை ஏளனமாக இழிவாக நினைத்து ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை நடுவே நிறுத்தினார், தன்னோடு நிற்க வைத்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் சிறுமைப்பட்டவர்களோடு நிற்கிறவர். திக்கற்ற பிள்ளைகளோடு, விதவைகளோடு, ஆதரவற்றவர்களோடு, கைவிடப்பட்டவர்களோடு, மனம் நொந்தவர்களோடு நிற்கிற தேவன் நம்முடைய தேவன். சங்கீதம் 146:9 சொல்லுகிறது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். கடவுள் சிறுமைப்பட்டவர்களோடு நிற்கிறார் என்ற வெளிப்பாட்டை பெற்றதால்தான் மிஷனரிகள்
சிறுமைப்பட்ட மக்களை தேடி வந்தார்கள். கல்வி மறுக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளால் நிறைந்த கோவிலுக்குள் சென்று தெய்வங்களை ஆராதிக்க உரிமையற்ற, வரி சுமைகளால் கொடுமைப்படுத்தப்பட்ட, தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நம் முன்னோர்களோடு உண்மையான கடவுள் நின்றார். அதை நம் முன்னோர்கள் உணர்ந்து கொண்ட போது அந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை நன்றி உணர்வோடு ஆராதித்தார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சிறுமைப்பட்டவர்களோடு நிற்பவர், ஏற்றத்தாழ்வு பார்ப்பவர் அல்ல. இரண்டாவதாக, கப்பர்நகும் ஜெபாலயத்தில் ஆராதிக்கிற ஜனங்களின் நடுவில் ஆண்டவர் இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? வேதம் சொல்லுகிறது, சீர்கேட்டை கண்டிப்பவராக வெளிப்படுத்தினார். 4வது வசனத்திலே மார்க்கு 3:4 சொல்லுகிறது, அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அவர்களோ பேசாமல் இருந்தார்கள். ஜெப ஆலயத்தில் பக்தியாய் ஆராதித்து கொண்டிருந்த ஜனங்களுடைய சீர்கேடான இருதயத்தை ஆண்டவர் இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகிறார், கண்டிக்கிறார். ஜெப ஆலயத்தில் இருந்த சூம்பின கையுடைய மனிதனுக்கு இயேசு தன்னை சுகமாக்குவார் என்ற எதிர்பார்ப்போ நம்பிக்கையோ இருக்கவில்லை. ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் அந்த மனிதனுக்கு இருக்கவில்லை. ஆனால் அங்கே கூடியிருந்தவர் பரிசேயர்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு இருந்தது. மார்க்கு 3:2 அதை நாம் வாசிக்கிறோம். அவர் ஓய்வு நாளில் அவனை சுகமாக்கினார். கர்த்தர் சுகம் அளிப்பவர். குறிப்பிட்ட அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இயேசு அற்புதம் செய்வார். இப்படிப்பட்ட நல்ல வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தும் அவர்கள் உள்ளம் சரியாயிருக்கவில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கு எதிரான எண்ணமும் குற்றம் சாட்ட வேண்டும் என்ற மோசமான சிந்தையும் இருந்தது. 2வது வசனத்திலே நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தவர்கள்தான், அவர்கள் விசுவாசிகள்தான், பக்திமான்கள்தான். அவர்களுக்குள் எவ்வளவு சீர்கேடான ஒரு எண்ணம்! 5வது வசனத்தின்படி அவர்களுக்குள் இருதய கடினம் இருந்ததென்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சந்தோஷப்படும்படியான ஒரு இருதயம் ஜெபாலயத்தில் இருந்த ஜனங்களுக்குள் இல்லை. தேவன் பாராட்டும்படியான ஒரு இருதயம் தேவ ஜனங்களுக்குள்ளாக, ஆண்டவரை ஆராதித்த ஜனங்களுக்குள்ளாக காணப்படவில்லை. 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து. இன்று நம்முடைய ஆராதனை வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, அல்லது ஆண்டவரை கோபப்பட வைக்கிறதா? கல்லான இருதயம், கேடான இருதயம், மோசமான இருதயம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதில்லை. அவர்கள் ஜெப ஆலயத்தில் இருந்தாலும் ஆராதனையில் பங்கு பெற்றாலும் அவர்கள் இருதயம் ஆண்டவரோடு ஒத்துழைக்கவில்லை, ஆண்டவரோடு ஐக்கியப்படவில்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு வேண்டுமென்றே அவர்கள் பதில் சொல்லவும் இல்லை. நம் இருதயத்தை கல்லாக்கிவிட்டால் ஆண்டவர் இயேசுவோடு நம்மால் இணைந்து பயணிக்க முடியாது. தெய்வ சமூகத்திற்கு வந்தவர்கள், ஆராதனைக்கு வந்தவர்கள் எப்படி திரும்பி சென்றார்கள் என்று 6வது வசனம் சொல்லுகிறது. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். மோசமான அவர்கள் மனநிலைமை மாறவில்லை. பக்தி பூனைகளாய் ஆலயத்திலே
அமர்ந்திருந்தவர்கள் கொலைவெறி கொண்ட ஓநாய்களாய் புறப்பட்டு சென்றார்கள். ஆண்டவரோடு அவர்களால் ஐக்கியப்பட முடியவில்லை. தீயவர்களோடு அவர்களால் ஐக்கியப்பட முடிந்தது. அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆராதனையில் பங்கெடுத்தாலும் பழைய மனுஷனாகவே, பழைய நிலைமையிலேயே ஒருவேளை நீங்களும் திரும்பி செல்ல போகிறீர்களா? அதே வைராக்கியம், அதே பிடிவாதம், அதே வெறுப்பு, அதே எரிச்சல், அல்லது விடுதலையோடு சுகத்தோடு புது மனுஷனாய் செல்ல விரும்புகிறீர்களா? ஆண்டவர் சீர்கேட்டை கண்டிப்பவர். ஆராதனையில் கர்த்தர் நாம் சீர்கேட்டை எடுத்து காண்பிக்கும் போது நமக்கு அது இஷ்டப்படுவதில்லை. கர்த்தர் நாம் சீர்கேட்டை கண்டிக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்று உணர்வடைந்து ஏன் நம்மை அர்ப்பணிக்க முன்வரக்கூடாது? மூன்றாவதாக, கப்பர்நகும் ஜெப ஆலயத்தில் ஆராதிக்கிற ஜனங்களின் நடுவில் ஆண்டவர் இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? சுகம் அளிப்பவராக வெளிப்படுத்தினார். மார்க்கு 3வது அதிகாரம் 5வது வசனம், அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. நாம் ஆராதிக்கிற தேவன் சுகம் அளிப்பவர். இன்றும் சுகம் அளிக்கும் தேவன் நம் மத்தியில் உண்டு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜெப ஆலயத்திற்குள் உட்கார்ந்திருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்திருப்பாரானால், மிகுந்த ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் கேட்ட கேள்விகளுக்கு ஒருவரும் வேண்டுமென்றே பதில் சொல்லவில்லை. ஆனால் மாற்றுத்திறன் படைத்த அந்த மனிதனோ, நீ உன் கையை நீட்டு என்று ஆண்டவர் சொன்ன பொழுது உடனடியாக கீழ்ப்படிந்தான். அநேகர் அந்த ஜெப ஆலயத்தில் ஆராதனையில் பங்கு பெற்றும் ஒருவன் மாத்திரமே சுகம் பெற்றவனாய் திரும்பி சென்றான். காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல். இன்றைக்கு சரீரத்திலே ஆரோக்கியம் பெற்றிருக்கிறோம், பொருளாதாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு இருக்கிறது, எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, வேறெந்த நன்மையும் எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஓய்வு நாட்களை, ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறாதபடி பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோம் என்கிற பெருமையோடு இருந்த அந்த பரிசேயர்கள் எப்படி திரும்பி சென்றார்கள்? குணப்படாத இருதயத்தோடு திரும்பி சென்றார்கள். அவர்கள் சுவாபம் குணப்படவில்லை, அவர்கள் எண்ணம் குணப்படவில்லை, அவர்கள் நோக்கம் குணப்படவில்லை, அவர்கள் வாழ்க்கை குணப்படவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் மாற்றத்தை தருகிறவர், குணப்படுத்துகிறவர், விடுவிக்கிறவர், சுகம் அளிக்கிறவர். இந்த பரிசுத்தமான ஆராதனையிலும் தேவனுடைய புதிய வெளிப்பாட்டையும் தொடுதலையும் பெற்றவர்களாக நாம் புறப்பட்டு செல்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 294வது பாடலை பாடுவோம். அற்ப வாழ்வை வாஞ்சியாமல் என்று தொடங்கும் 294வது ஞான பாடல். வாழ்வை வாஞ்சியா
பாசு தாங்கமாக தாழ்மையோடு சாந்தமாக தோன்று செய்ய ஆவலாக நாடுவாய் நாடுவாய் வீரரே சுமனை சேர ஆவலானே கடை தேர தேவ சித்தம் நிறைவேற நாடுவாய் நாடுவாய் அருள்நாதர் அரசாளும் காலம் வந்து அனைவோரும் மீட்பை காணவும் எந்நாளும் நாடுவாய் நாடுவாய். ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவராகவும் மனுக்குலத்தின் மீட்பராகவும் தம்மை வெளிப்படுத்தின எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். சிறுமைப்பட்டவர்களோடு நிற்கவும், சீர்கேட்டை கண்டிக்கவும், ஆவி ஆத்துமா சரீரத்தை சுகப்படுத்தவும் உமது குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினீரே, உம்மை துதிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்வை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் குணப்படுத்தப்படாத காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பூரணராக நிற்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறுமைப்பட்ட நிலைமையிலே திக்கற்ற பிள்ளைகளாய், ஆதரவற்றவர்களாய், கணவனை இழந்து மனைவியை இழந்து நிற்கதியாய் நிற்கிற தம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நிற்கிறவர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சவாலான சூழ்நிலைமைகளின் மத்தியிலும் கர்த்தர் துணை நின்று நடத்தவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதங்களிலே குடும்ப பிரச்சனைகளின் மத்தியிலே, பலவிதமான கருத்து வேறுபாடுகளின் நடுவிலே பிரிந்து போய் நிற்கிற குடும்பங்கள் மறுபடியுமாக ஆண்டவருக்குள் இணைந்து வாழத்தக்கதாய் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறவுகளும் ஆண்டவருக்குள்ளாய் கட்டி எழுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே சமாதான பிரபுவாக இருந்து குடும்பங்களிலே தம்முடைய சமாதானத்தை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கிற தம்முடைய பிள்ளைகள் பலவிதமான ஆராய்ச்சி படிப்புகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மையாய் வைத்து தம்முடைய ஆசீர்வாதங்களை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் வேலை வாய்ப்புகளுக்காக தேர்வுகளை எழுதி காத்திருக்கிற பிள்ளைகள், இன்னமும் தங்களுடைய முன்னேற்றமான வாழ்வின் அனுபவங்களுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். திருமண வாழ்விற்காய் காத்திருக்கிறவர்களையும் நினைந்தருளி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் நல்ல வரன் அமைய, நல்ல எதிர்காலம் அமைய கர்த்தர் உதவி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஏற்ற வேளையிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் பணி பொறுப்புகளின் நிமித்தமாயிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் விசாரித்து நடத்துவீராக. ஏற்ற நாட்களிலே விடுமுறைக்கு ஒரு வருகிற வரைக்கும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிறவர்கள், பலவிதமான பிரயாசங்களை எடுக்கிற ஒவ்வொருடைய உழைப்பையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலும் கர்த்தர் நிறைவான பலன்களை கொடுத்து
தம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள், தொழில் காரியங்கள், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா காரியத்தையும் நீதியாய் நேர்மையாக நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளிலே சுகவீனமாக இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே முதிர் வயதான நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகள் முதிர் வயதான பெற்றோரை, தாத்தா பாட்டியை நேசித்து அன்பு பாராட்டி ஒத்தாசையாயிருக்கின்ற நல்ல அனுபவங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்திலே இயற்கையினுடைய பேரழிவுகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி பயங்கரவாத செயல்களை கர்த்தர் மாற்றி தேசத்தை சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்தி செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் ஏற்பட்டிருக்கிற அமைதியற்ற சூழ்நிலைமைகள், யுத்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஈரான் தேசத்திற்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்த சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற்றி ஒரு அமைதலை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் காணப்படுகிற பதற்றங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும். கிறிஸ்துவனுடைய சமாதானத்தினுடைய சுவிசேஷமானது ஒவ்வொருடைய இருதயங்களையும் சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமையின் பிடியில் சிக்கி இருக்கிறவர்கள், போதை பழக்கத்திற்குள் இருக்கிறவர்கள், மதுபானத்திற்குள் அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரியினுடைய அன்பு ரட்சிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்து புதிய சாயலாய் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாய் வாழ்ந்திருக்கிற அனுபவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தந்த பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் வளர்ச்சி பணிகளுக்காய் எடுக்கிற எல்லா முன்னேற்றமான முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. பெரிய காரியங்கள் தேசத்திலே நடைபெறட்டும். ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். முழு உலகத்திலும் கர்த்தருடைய கரம் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மேல் பாரத்தோடு செயல்படுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் உலகம் முழுவதிலும் தந்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ சமூகத்திலே எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.